السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஈமானோடும் இஹ்திசாபோடும் நோன்பை நோற்றுவிட்டு ஈமானோடும் இஹ்திசாபோடும் இரவு தொழுகையை நிறைவேற்றிவிட்டு அதே ஈமானோடும் இஹ்திசாபோடும் ஈமானை பலப்படுத்துவதற்குண்டான இந்த மாதிரியான சபையில் அமர்ந்து நன்மையை இன்னும் கூட்டிக் கொள்ளலாம் என்ற ஆவலோடு உட்கார்ந்திருக்கக்கூடிய உங்களுடைய எண்ணத்திற்கு ஏற்ப இறைவன் நன்மையிலும் மறுமையிலும் கூடிய நல்குவானா. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்னலம் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு நபி தோழர்கள் என்ற தலைப்பின் கீழே சில சஹாபாக்களுடைய வரலாறு எடுக்கப்பட வேண்டிய ஒரு சூழல். நபிகளாருடைய நபி தோழர்களை குறித்து பேசுறதுக்கு முன்னால இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட இருந்த நபி தோழர்களை முதலாவது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி மாற்றினாங்க, சின்ன ஒரு அறிமுகம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த பூமி பந்துக்கு மேலேயே இருக்கக்கூடாதுன்னு விரும்பிய பல சஹாபாக்கள், பல குறைஷிகள், பல காஃபிர்கள் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இயற்கையாக மரணம் அடைந்து விட்டார் என்று சொன்னால் அவன் கழுத்தை நான் துண்டிச்சு தூக்கி எரிஞ்சிடுவேன்னு சொல்ற அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து காமிச்சாங்க. இது உலகத்திலேயே எனக்கு பிடிக்காத ஒரு முகம்னா இந்த முகமாக இருந்துச்சு. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி மாத்துனாங்கன்னு சொன்னா, எனக்கு இந்த உலகத்திலே ரொம்ப பிடிச்சமான முகம் உங்களுடைய முகம்தான் தூதரே அப்படின்னு நினைச்சாங்க. இந்த முகமது அழிந்து நாசமா போக மாட்டாரா என்று எண்ணியவர்கள் எல்லாம் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு பிரிந்த போது இரத்த கண்ணீர் வடித்தார். இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தோழர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாற்றினார். இது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு உள்ள அன்பு மட்டும்தான். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மனிதர்களை புனிதர்களாக மாற்றியது என்பது வேறு கட்டம். இதுல இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிற இதை நாம முதல்ல மனசுல பதிஞ்சுக்கிட்டு தான் வரலாறு கேட்கும். எல்லா சஹாபாக்களும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏளனமா முன்னாடி பார்த்தவங்க. அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுல எத்தனை சஹாபாக்கள்? 14 சஹாபா, குறைஞ்ச சஹாபா. அதுக்கு மிச்சமான எல்லாரும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபித்னாக்காரன்னு அடையாளப்படுத்தினார். சரியா? இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற நபி தோழருடைய பேரு அப்துர் ரஹ்மான் பின் சஹ்ர் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த அப்துர் ரஹ்மான் பின் சஹ்ர் ரலியல்லாஹு அன்ஹு எத்தனை பேருக்கு தெரியும்? கை வைத்துங்க பாப்போம், ஒரு சின்ன முஹாசரா. அப்துர் ரஹ்மான் பின் சஹ்ர் தெரியுமா? தெரியாதுல. ஆனா அவரோட பிரபல்யமான ஒரு பேர் இருக்கு. அதை சொன்ன இவரா, ஓ இவராத்தான் சொல்றீங்களோ, எப்படி சொல்லியிருக்கலாமே அப்படின்னு நீங்க கேட்கக்கூடாது. அவருடைய இயற்பெயர் அப்துர் ரஹ்மான் பின் சஹ்ர் ரலியல்லாஹு அன்ஹு. அப்துர் ரஹ்மான் பின் சஹ்ர் ரலியல்லாஹு அன்ஹு. இவர் இஸ்லாத்தை ஏற்கிறதுக்கு முன்னாடி வந்த பேர் அப்துல் ஷம்ஸ், சூரியனுடைய அடிமை அப்படின்னு அவருக்கு பேர் இருந்துச்சு. அவருக்கு பேர் அப்துல் ஷம்ஸா இருந்தத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை இவர் ஏற்ற பின்னாடி அப்துல் ரஹ்மான் அப்படின்னு மாத்தினாங்க. சரியா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு வாழ்ந்த சஹாபாக்கள்ல ரொம்ப குறைஞ்ச நாள் வாழ்ந்த சஹாபி இந்த அப்துர் ரஹ்மான் பின் சஹ்ர்.
சில பேர் வரலாறு தெரிஞ்சவன் நினைக்கலாம் ஒருவேளை அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு இருக்குமோ அப்படின்னு நினைக்கலாம். அல்லாஹு அஅலம். அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு 3 வருஷம் தான் வாழ்ந்தாங்க ரசூலுல்லாஹோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் இந்த அப்துல் ரஹ்மான் பின் சஹர் ரலியல்லாஹு அன்ஹு இவங்களை விட கொஞ்சம் கூட நாள் வாழ்ந்தாங்க, இஸ்லாத்தை ஏற்று வாழ்ந்தாங்க. இவங்க யமன் பிரதேசத்தில் இருக்கிற தௌஸ் அப்படின்னு ஒரு குலத்தை சார்ந்தார். யமன் பிரதேசத்தில் இருக்கிற தௌஸ் அப்படின்ற குலத்தை சார்ந்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட அந்த குலத்தினுடைய ஒரு தலைவர் இஸ்லாத்தை ஏற்றுட்டு அவர் அந்த குலத்துக்கு போய் என்ன சொல்றாருன்னா, நான் இஸ்லாத்தை ஏற்றுவிட்டேன், உண்மையான மதம் இஸ்லாம் தான் அப்படின்னு அடையாளப்படுத்தையில பலர்கள் இஸ்லாத்தை அந்த குலத்திலிருந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றாங்க. அதுல அப்துல் ரஹ்மான் பின் சஹர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒருவர். இந்த அப்துல் ரஹ்மான் பின் சஹர் ரலியல்லாஹு அன்ஹு யமன் நாட்டிலிருந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்க எங்க வரணும்? பலஸ்தீனுக்கா, ஷாமுக்கா, சிரியாவுக்கா, மதீனாவுக்கு? ஏண்டா அந்த டீ இருக்குல்ல, வயிற்றுக்குள்ள ஒன்று போச்சுன்னு வைங்க, வயிற்றுக்குள்ளே போகிற காரியம் ஃபுல்லாக வயிற்றுக்கு தான் ஃபோக்கஸ் கொடுக்குமே தவிர மூளைக்கு ஃபோக்கஸ் கொடுக்காது. அந்த வாய் கொஞ்சம் ஆடும்போது அந்த தாடையில் சத்தம் மூளைக்கு தான் போய் சேரும், இந்த பயான் சத்தம் போவார். அதனால் அடிக்கடி இடைக்கிடை கேள்வி கேட்டுக்கலாம். சரியா தப்பாக நினைக்க வேணாம். டீயும் குடிக்க விட மாட்டேங்கிறான், இதுக்கு லேட்டாகவே தந்துக்கலாம், முடிச்ச போது தந்துருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு வரேன். சரி, எல்லாம் அவங்க எல்லாருக்கும் அருள் செய்யட்டும். அப்போ அந்த அப்துல் ரஹ்மான் பின் சஹர் ரலியல்லாஹு அன்ஹு யமன் பிரதேசத்திலிருந்து எங்கெங்க வராங்க? மதீனா நகரத்துக்கு வராங்க. மதீனா நகரத்துக்கு வரும்போது அவங்க கூட இருந்தது அவங்களுடைய தாய். அவர்கிட்ட சின்ன ஒரு குட்டி பொடிய அடிமை, ஒரு சின்ன அடிமைனா குட்டினா வயசு சின்ன ஒரு பாலகர். இந்த அடிமையோடு தான் யமன் பிரதேசத்தில் இருக்கிற அவருடைய தௌஸ் என்ற குலத்திலிருந்து வர்ற பாதி வழியில இந்த அப்துல் ரஹ்மான் சஹர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நிலை என்னங்கிறத அந்த அடிமைக்கு தெரிஞ்சுட்டு, ஒண்ணுமே இல்லை, பணங்காசுலாம் இல்லை, இவர் பெரிய பணக்காரரும் இல்லை, ஏழை, இவருக்கே அன்றாட காட்சி, நமக்கு இன்னும் கிடைக்காத போல இருக்குன்னு பயத்துல பாதி நேரத்தில் கழட்டி விட்டுட்டு ஓடிட்டாரு அவருடைய அடிமை. இப்படியே கடந்து 2 பேரா, யார் இப்ப 2 பேரா வர்றா? யார் அது 2 பேரு? உம்மாவும் மகனும். அப்துல் ரஹ்மான் பின் சஹர் ரலியல்லாஹு அன்ஹு உடைய தாயாரும் வர்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறாங்க. இது ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு ஹைபர் யுத்தம் நடந்த பின்னாடி. சரியா? ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு ஹைபர் யுத்தம் நடந்த பின்னால வர்றாங்க. பார்க்குறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுபூஹ் தொழுகைக்காக தயார் நிலையில் இருக்காங்க. சுபூஹ் தொழுகை நிற்கிறாங்க. சுபூஹ் தொழுகைக்காக காமத் சொல்லப்பட்டு தக்பீர் கட்டின பின்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது ரக்காத்துல சூரத்துல் மரியம ஓதுறாங்க. 2வது அத்தியாயமா சூரத்துல் முத்தஃபிஃபீன ஓதுறாங்க. இதை ஓதுறத இந்த அப்துல் ரஹ்மான் பின் சஹர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. வயலுல் லில் முத்தஃபிஃபீன் الذين إذا اكتالوا على الناس يستوفون وإذا قالوهم أو وزنوهم يخسرون. அளவு நிறுவையில் மோசடி செய்யக்கூடிய மீது கேடு உண்டாகட்டுமாக. தனக்கு அளந்து வாங்கும் போது ஒரு அளவுக்கான படியையும், பிறருக்கு அளந்து கொடுக்கும் போது ஒரு அளவு முறைமைக்கான ஒரு படியையும் வைத்துக் கொண்டு இப்படி வணிகம் செய்யக்கூடியவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும்னு வசனம் ஓதிக்கிட்டு இருக்கும் போது, இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிட்டு இருக்கும் போது இந்த அப்துல் ரஹ்மான் பின் சஹர் சொல்றாரு, ஒய்லுல்லி அபி, இந்த வாப்பாக்கு கேடு உண்டாயிடுச்சு. ஏன் தெரியுமா? இந்த வாப்பாட்ட 2 அளவு திராசு இருக்கும். மக்கள்கிட்ட அடந்து கொடுக்கும் போது ஒரு ஓட திராசை வச்சு அளந்து கொடுப்பார். ஆனா தனக்கு வாங்கும் போது கரெக்டான அழகான திராசை வச்சு மக்கள்கிட்ட அளந்து வாங்கிக்கிடுவார். இப்படியான ஒரு மோசமான ஒரு வியாபாரியா இருந்தா அப்போ இது பிழை, இந்த கேடு நரகம்ங்கிறது இந்த வாப்பாக்குத்தான் அப்படின்னு அவருக்குள்ள பேசிக்கிறார். இந்த அப்துல் ரஹ்மான் பின் சஹர் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை முடிஞ்சு வந்தானே கையை பிடிச்சி பைஅத் செய்றாங்க. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் கலிமா முடிஞ்ச பின்னாடி எந்த குலத்தை சார்ந்தவங்க நீங்கன்னு கேட்கிறாங்க. யாரு? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அப்துல் ரஹ்மான் பின் சஹர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து கேட்கிறாங்க. அவர் சொல்றாரு, நான் தௌஸ் அப்படின்னு குலத்தை சார்ந்தவங்கிறார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் தௌஸ் குலத்துலேருந்து எந்த நல்லதையும் பார்க்கல. ஏன்னா அவர் வாப்பாவை அவரே சொல்றாரு, எங்களோட வாப்பா அளவு நிறுவையில் மோசடி செய்வார். அப்போ அந்த தௌஸ் குலத்தில் பெரும்பகுதியினர் அப்படியான ஒரு இல்லை இருந்ததுனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் ஒன்றும் ஹைரியத்தை அவங்ககிட்ட பார்த்ததில்லை, நல்லம பார்த்ததில்லைன்னு சொல்லி.
அப்புறமா இஸ்லாத்தை ஏற்ற பின்னாடி இவர் ஒன்றும் பெரிய பணக்காரர் இல்லை. முஹாஜிர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க நாட்டில் எப்படி வேணாலும் பெருசாக வாழ்ந்துருப்பாங்க. ஆனால் இங்கே மதீனா நகரத்துக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வந்த பின்னாடி அவங்க பெரும் பணக்காரர்லாம் வாழையில, சொகுசாலாம் வாழையில. ஏன்னா பெரிய பெரிய இந்த மக்கமா நகரத்தை வந்த சஹாபாக்களுக்கு இங்க ஹவுஸ்ஃபுல் ஆயிருச்சு. அன்சாரி தோழர்களோட டைப் செஞ்சு விட்டாங்களே அல்லாஹ்வுடைய ரசூல், அப்படி விடையிலேயே அங்க எல்லாம் ஹவுஸ்ஃபுல் ஆயிருச்சு. இப்ப என்னன்னா யமன் நாடு, சிரியா நாடு, ஷாம், பலஸ்தீன், லெபனான் போன்ற பிரதேசங்கள்லாம் இஸ்லாம் ஏற்று வந்தா இந்த இஸ்லாமியர்களை எங்க அவங்கள தங்க வைக்கணும், யாரோட டைப் பண்றதுக்குன்னு ஆள் இல்லை. அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியில் இன்னைக்கும் இருக்கிறதா தகவல் சொல்லப்படுற அந்த சுஃபாவை கெட்டுறாங்க, திண்ணைய கெட்டி விடுறாங்க. அப்ப நான் உங்களுக்கு குழு கொடுத்துக்கிட்டே வர்றேன். அவர் ஒரு திண்ணை தோழர், அவர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு ரொம்ப குறுகிய காலத்தில் வாழ்ந்தவர் அப்படின்னு நான் குழு கொடுத்துக்கிட்டே வரேன். திண்ணையை கெட்டுறாரு, அந்த திண்ணையில தான் வாழ்றாரு இந்த சஹாபி. ஒரு நாள் பார்த்தா இந்த கலட்டிட்டு ஓட்டுட்டு ஓடி போனார ஒரு அடிமை. அந்த அடிமை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பைஅத் செஞ்சு அவருக்கு இஸ்லாம் ஏற்கிறார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க, இந்த அபூ ஹுரைரா அவரை திருன்னு பார்க்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்கனவே சொல்லியிருந்தார் அவரு, யார் ரசூலுல்லாஹ் நான் வரையில இந்த அடிமை கழட்டு விட்டு ஓடிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர் பார்க்குற பாறையை பார்த்து கேட்டாங்க, அபூ ஹுரைரா உங்களோட அடிமை போல இருக்கு அப்படின்னு. ஆமா யார் ரசூலுல்லாஹ் இவனே தான் அப்படின்னா. ஓ அப்படியா, சரி ஹைர் அப்படின்னோடனே அவர் ஏழ்மையான சஹாபி, இந்த அடிமையை வச்சு வேலை வாங்கியாவது பணக்காரர் ஆயிருக்கிறார். அந்த சஹாபி என்ன செஞ்சா தெரியுமா, அப்துல் ரஹ்மான் உடனே கூப்பிட்டு உன்னை நான் விடுதலை செஞ்சுட்டேன், நீ தப்பிச்சிரு, ஏற்கனவே ஓடிட்டேன், உன்னை நான் விடுதலை செஞ்சுட்டேன், இப்போ மாட்டினாலும் நான் விடுதலை செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி விடுதலை செஞ்சாரு. ஏன்னா அல்லாஹ்விட்ட நன்மையை பெறாரு, இந்த உலக கைரியத்தை விரும்பி இல்லை, விடுதலை பண்ணி விட்டுறாரு. இந்த சஹாபி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடே தான் கிடப்பார், ஒரே கிடப்பார். இன்னொரு குழு தர அப்படி கடந்ததுனால கிட்டத்தட்ட 5374 நபிமொழிய ஒத்த ஆளா அறிவிச்சிருக்கிறார். அது கேட்டனா வந்துட்டு பத்தில சொல்ல அப்போ பேர் கண்டுபிடிச்சா பத்தில சார் குழு கொடுக்க அப்ப கடைசி 5374 ஹதீஸா அறிவிக்கப்பட்டுச்சா, வேற பெரிய சஹாபாக்கள் அறிவிக்கலையா? அபூ ஹுரைரா தானா கன்ஃபார்மா? அதிகப்படியான 5374 ஹதீஸ் தான் ஒரு சஹாபி அறிவிச்சாங்களா? நம்ம வர இன்னும் கொஞ்சம் பார்ப்போமே, என்ன ஒரு ஆள் தான் தெரியுமா பார்ப்போம். அப்போ அப்படியே கூட வாழ்ந்துக்கிட்டே போறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போ பார்த்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போ பார்த்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டெய்லி நடந்து போவாங்க, இவர் அப்படியே கூடயே நடந்து போவார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிக்கிட்டே இருப்பாங்க, இப்படியே நடந்துக்கிட்டே இருப்பார். ஒரே எந்த மார்க்க கேள்வியா இருந்தாலும் முன்கூட்டியே கேட்டுவார், எல்லா சஹாபாக்களுக்கு முன்னாடியே கேட்டுவார். அது மட்டும் இல்லாம எல்லா சஹாபாக்களும் இவரை பார்த்து அடிக்கடி கேட்பாங்க, அக்ஸரயா அபா ஹுரைரா, அக்ஸரயா அபா ஹுரைரா, ஹதீஸ ரொம்ப அதிகமா அறிவிக்கிறீங்களே அபா ஹுரைரா. அவரோட பேர் அபூ ஹுரைரா. அவரோட பேர் என்னங்க? அபூ ஹுரைரா. அவருக்கு எப்படி பேர் வந்துச்சுன்னா, மதீனா நகரத்துக்கு வந்த பின்னால அப்துல் ரஹ்மான் பேர் தான் இருந்துச்சு. வந்த மாத்திரத்துல ஒரு மாட்டு தொழுவத்துல மாடுதான் சத்தம் போடணும், பூனைக்குட்டி சத்தம் கேட்டுட்டு விறுவிறுன்னு உள்ளக்க போய் பார்த்தா தாய் இல்லாத ஒரு குட்டி பூனை. அதை குட்டி பூனையை தூக்கிட்டு போய் வளர்க்குறதும், அதை போட்டு கொஞ்சுறதும், அதுக்கு போட்டு சாப்பாடு கொடுக்கறதும், இப்படியே கொஞ்சிக்கிட்டே இருந்து மனுஷன் எல்லாத்தையும் அதோட பகிர ஆரம்பிச்சு கஷ்டம் சூழ்நிலை எல்லாத்துக்கும் தன்னோடே எப்போ பார்த்தாலும் கூப்பிட்டுக்கிட்டே போவார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அடுத்தபடியே அந்த பூனையிட்ட ரொம்ப நெருக்கமா இருப்பார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அடிக்கடி பார்க்கறதுனால உங்களோட பேர் அப்துல் ரஹ்மான் இல்ல, அபா ஹுரைரா பூனையில தந்ததா அப்படின்னு சொல்லி அந்த அபூ ஹுரைரான்ற பேரு இதனால அவருக்கு வந்துச்சு. சரியா? சஹாபியோட பேரு அபூ ஹுரைரா. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு உண்மையான அசல் பேரு அப்துல் ரஹ்மான் இப்னு சக்ஸ். அப்படிதானே? அப்போ இதுதான் அவருடைய இயற்பெயர்.
இப்படி வந்துகிட்டு இருக்கும்போது நிறைய சஹாபாக்கள் கேட்க ஆரம்பிச்சாங்க, என்னப்பா இவ்வளவு ஹதீஸ் அறிவிக்கிறிய? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மக்கமா நகரத்திலிருந்து மதீனா நகரத்தில் அதோட வஃபாத் வரைக்கும் ரசூலுல்லாஹோடு வாழ்ந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா அவங்க அறிவிச்சது 1000 சில்லற ஹதீஸ் தான். இவங்க அறிவிச்சது 5000க்கும் மேற்பட்ட 5374 செய்தி. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, என்ன அபூ ஹுரைரா ரொம்ப நிறைய அறிவிக்கிறீங்களே ஹதீஸை, எப்படி ஏந்துச்சு அப்படின்னு கேட்கிறாங்க. யாரு? உம்மஹாத்துல் முஃமினீனே கேட்கிறாங்க. அப்போ உம்மஹாத்துல் முஃமினீன்ட்ட சொல்றாங்க, தாயே நான் எதனால தெரியுமா இவ்வளோ ஹதீஸ் நிறைய அறிவிக்கக்கூடிய சூழ்நிலை? நீங்க நல்லா கவனிங்க. நான் அல்லாஹ்வுடைய தூதரோடு இருந்தேன். சுருமா நிறைய போட்டுக்கிட்டு நல்ல எண்ணெயை தேய்ச்சிக்கிட்டு பெண்களை கவர்ந்து பெண்களை திருமணம் முடிச்சுக்கிட்டு அந்த வாழ்க்கை எனக்கு இல்லை. நான் திருமணமே முடிக்க இல்லை. நான் எல்லா காலத்தையும் இந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு தான் கழிச்சேன். இப்படி கழித்த நான் அதிகமான ஹதீஸ் அறிவிக்காம வேற யாருக்கும் நிறைய ஹதீஸ் அறிவிக்கணும் என்று அவர் கேட்டார். இது மட்டும் இல்ல, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, என்கிட்ட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மொத்த ஹதீஸ் உவமைக்காக 2 மூட்டைகள் அளவு இருக்கு. 2 மூட்டை அளவு. இந்த 2 மூட்டையில ஒரு மூட்டையத்தான் நான் திறந்து அதுல உள்ள செய்தியை மக்களுக்கு கொடுத்துருக்கிறேன். அதுதான் எத்தனை? 5374 செய்தி. ஆனா இன்னொரு மூட்டையை நான் கை வைக்கவே இல்லை, அதை துறக்கவும் இல்லை, ஒன்றும் செய்யல. அது அப்படியே இருக்கு. துறந்தா எந்த கழுத்தை துறந்துருவாங்க. ஏண்டா பிற்காலத்துல என்னென்ன ஃபித்னாக்கள் வரும், யார் 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 மூலமெல்லாம் அந்த ஃபித்னா வரும், என்னென்ன குழப்பங்கள் நடக்கும் அப்படிங்கிற எல்லா விவரங்களினுடைய பொதியா அந்த மூடை இருந்துச்சு. இன்னொரு மூடை அதை திறக்கையில. அப்ப இதுக்கும் மிச்சமான ஹதீஸ் என்ன செஞ்சிருக்காரு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு? வச்சிருக்கிறான். ஆனா அது திறக்கப்படையில, அது பத்திரப்படுத்தப்பட்டது. ஏன்னா பக்கத்துல யார் யார் ஃபித்னா அப்படிங்கிற இது மாதிரி ஒரு சஹாபிட்ட இருந்துச்சு. யார்ட்ட இருந்துச்சு? இதே மாதிரி மறைமுகமான செய்தி. அல்லாஹ்வுடைய சிறியத்தை அல்லாஹ்வுடைய தூதருடைய சிறியத்தை பாதுகாக்கிற, மறைமுகத்தை பாதுகாக்கிற நபித்தோடைய பேர் என்ன? ஹுதைஃபத் பின் யமான் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்ககிட்ட செய்தியா இருந்துச்சு, நபிமொழியா இருந்துச்சு. அபூ ஹுரைராட்ட நபிமொழியா இருந்துச்சு ரலியல்லாஹு அன்ஹு. இப்படியே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு நிறைய செய்தி அறிவிக்கிறாங்க. சஹாபாக்கள் ஒரு சிலர்கள் வந்து கேட்கிறாங்க, என்ன அபூ ஹுரைரா அக்ஸரு ஹதீஸ், நிறைய ஹதீஸ் அறிவிக்கலைங்களே எப்படி அப்படின்னு கேட்கிறாங்க சஹாபாக்கள். உடனே அந்த சஹாபியை பார்த்து சொன்னாங்க, முஹாஜிர்களாக இருக்கக்கூடியவர்கள் விடிஞ்சிட்டுன்னா தொழுது போட்டு பஜாருக்கு போய் வேலைக்கு போயிடுவாங்க. வேலைக்கு போய் பஜார்ல உள்ள உழைப்பை பார்க்க போயிடுவாங்க. அன்சாரிகள் விவசாயத்தை பார்க்க போயிடுவாங்க. ஆனா எனக்கு அவங்க தொழில் பார்த்து பொருளாதாரத்தை ஈட்டி குடும்பத்தை பார்க்க வேண்டிய சூழல் இருந்ததுனால அவங்க உழைக்க போனாங்க. எனக்கு குடும்பம் குட்டி கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு கவலை உணவு கிடைச்சிச்சுன்னா அதை என் வயிற்றுக்குள்ள போட்டுட்டு அதை வச்சு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு இருந்து நான் அறிவை பெற்றுக்கொள்வேன். இதனால் தான் என்னால் அறிவிக்க முடிஞ்சிட்டு. சில சஹாபாக்கள் கேட்கும் போது இன்னொன்னு சொன்னாங்க, நான் ஒரு நபி தோழரை ஒரு நாள் அழைத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேத்து இஷாவுல என்ன சூரா ஓதுனாங்க அப்படின்னு கேட்டேன். அந்த சஹாபி சொன்னாரு, அபூ ஹுரைரா நான் தொழுகையில தான் நின்றேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுனதெல்லாம் கேட்டேன், ஆனா என்ன ஓதுனாருன்னா தான் தெரியல, எனக்கு சூரா என்னான்னு தெரியல அப்படிங்கிறார். உடனே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, கதா வ கதா வ கதா, இந்த சூரா இந்த சூரா இந்த சூரா தான் ஓதுனாங்க அப்படின்னு நபி அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அடையாளப்படுத்துறாங்க. இந்த செய்தியை கேட்டவங்ககிட்ட சொல்றாங்க, உங்கள நிறைய பேருடைய அறிவாற்றல் மனநத்திறமை இவ்வளவாகத்தான் இருந்தது, ஆனால் எனக்கு நிறைய மனநத்திறன் இருக்குது. எப்படி தெரியுமா? நீங்க 4 வருஷத்துக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நாள்ல இந்த கிழமையில நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கன்னு என்கிட்ட கேட்டா நான் தெளிவா சொல்லிடுவேன். ஏன் தெரியுமா? ஒரு நாள் நானும் நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியில பேசி கொண்டிருக்கும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துண்டை எடுத்து கீழே வச்சு அதுல இஷாரா செஞ்சாங்க. இதெல்லாம் அள்ளி போடுற மாதிரி இஷாரா செஞ்சு அதை ஒரு மூட்டையா மடிச்சு சொன்னாங்க, அபூ ஹுரைரா இதை உண்ட நெஞ்சோட சேர்த்து அமைக்கி வச்சுக்கிட்டேன்னா இந்த கல்வி இருக்கு பாரு என்றைக்கும் உனக்கு மறக்கடிக்கப்படாது, திடகாத்திரமான மனநத்திறமை உனக்கு இருக்கும்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதன் பால் எனக்கு மனநத்திறமை நிறையா அப்படின்னு சொல்றாரு.
இந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் இரண்டு பூனை சம்பந்தப்பட்ட இரண்டு செய்திகள் வரும். என்ன செய்தி சொல்லுங்க பாப்போம் யாராவது? ரெண்டு பூனை தொடர்பான இரண்டு ஹதீஸ்கள் வரும். தெரியுமா? மொத்தமாவே பூனை தொடர்பான இரண்டு செய்தி. பூனைக்கு தண்ணி கொடுத்த ஒரு வேசி சுவனத்துக்கு சென்றதாகவும், பூனைக்கு சாப்பாடு கொடுக்காம போட்டு அடைச்சி வச்சு ஒரு ஆபிதான பொம்பளை, ஆபிதானா நல்ல இபாதத்சாலியான பொம்பளை அடைச்சி போட்டு அதுக்கு சாப்பாடு கிடைக்காம சாகடிக்கக்கூடிய சூழல் ஏற்படுத்த அவளுக்கு நரகம் என்று ஒரு ஹதீஸ் சொல்லப்படுது. இந்த ரெண்டு ஹதீஸையும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு தான் அறிவிக்கிறார். பூனையோட இருந்த டையப், பூனையோட இருந்த அந்த ஒற்றுமையினால் அறிவிக்கப்பட்ட செய்தி. இதெல்லாம் அவங்கள பத்தியான சிறப்பம்சங்கள். சரியா? இப்படி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த சஹாபாக்களோடு அதிகம் வாழ்ந்தவங்க? இவங்க எந்த சஹாபாக்களோடு நிரம்ப வாழ்ந்தவங்க, கூட வாழ்ந்தவங்க? அஸ்ஹாபு சுஃபா கூட, திண்ணை தோழர்களோட வாழ்ந்தவங்க. இந்த திண்ணை தோழர்களுடைய பிரதானமான செய்தியை அபூ ஹுரைரா தான் அறிவிக்கிறார் ரலியல்லாஹு அன்ஹு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, உங்களை மாதிரியாக கீழாடை மேலாடை உடுப்பவர்கள் அல்ல அஸ்ஹாபு சுஃபா. ரெண்டு ஆடை இருக்காது அவங்க கிட்ட. அவங்கள்ட்ட எப்படி ஆடை இருக்கும்னு சொன்னா, கீழாடையை கிழிச்சு அந்த ரெண்டு கீற்றையும் ஒரு கீற்றை கழுத்துக்குள்ள வச்சு இன்னொரு கீற்றை கழுத்துக்குள்ள வச்சு முடிச்சு போட்டு கொள்வார். அந்த நடுவுல அந்த பாதையில எங்கட அங்க அவயங்கள் மறைவுறுப்புகள் எல்லாம் தெரியும். இன்னைக்கு இந்த பொடியை மாதிரி ஒரு சுண்ணத்துட்டா நடப்பான் போல, அந்த மாதிரி பிடிச்சுக்கிட்டு என்ன செய்வோம், நாங்க நடப்போம், எங்கட அவுரத்து தெரியக்கூடாதுன்னு சொல்றோம். அஸ்ஹாபு சுஃபாக்களுடைய உடையா எது இருந்துச்சு? இது மட்டும்தான். மேலாடைக்கு ஒரு துணி, கீழாடைக்கு ஒரு துணி, அப்படிலாம் அவங்களுக்கு இருந்ததில்லை. யார் அறிவிக்கிறா? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார். அதே மாதிரி அன்பானவர்களை, ஒரு நாள் நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழு வச்சுக்கிட்டு இருக்கிறார். தொழு வச்சுட்டு இருக்கும் போது பின்னாடி தொப 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 தொபன்னு உழுற சத்தம் கேட்குது. ஆட்கள் உழுற சத்தம் மாதிரி. இன்னைக்கு நம்ம தொழுவைக்கு தாமதம் வந்துட்டு அடிச்சு பெருண்டு வலிக்கு உளுந்து ஏன்னா எஞ்சி ஓடி வருவோமே அந்த ருக்குவை பிடிக்கிறதுக்கு, இமாம் ருக்குவை பிடிக்கிறதுக்கு, அந்த மாதிரி தொப தொப சத்தம் இல்லை. இந்த தொப தொப சத்தம் வேற. தொழுது முடிச்சுட்டு பார்த்தா நிறைய அஸ்ஹாபு சுஃபா மயங்கி 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 உழுந்து கிடக்கிறார். உடனே ஒரு அஸ்ஹாபு சுஃபா எந்திரிச்சு நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எங்களோட தினசரி உணவே 2 காய்ந்த ஈத்த பழங்களும் தண்ணியும் தான், வேறு எதுவும் எங்களுக்கு கிடைக்காது. இப்படி இருக்கிற நேரத்துல காஞ்ச பழத்தை தின்னு வயிறு சுருங்கிச்சு. யா ரசூலல்லாஹ், வயிறு ஒட்டி போச்சு, எந்த உணவும் இல்லை. நீங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாறோ அல்லது பிரதானமான சஹாபாக்களுடைய வரலாறு எடுத்து பார்த்தா பசி அப்படிங்கிறதுக்கா இல்லாம அதை கடந்துக்கிட்டு போக இயலாது. அஸ்ஹாபு சுஃபால மிதமிஞ்சிய அளவுக்கு பசி இருந்திருக்கு. அதை நம்ம இந்த வரலாறு முடிக்கும் போது தெரியும். ஒரே சுசலாசம் சொன்னார், இப்படி சுருங்கி போயிட்டு யார சொல்லலாம், எங்களுக்கு இந்த இறைச்சியோட குபுசு ரொட்டி அந்த மாதிரி ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு கேட்குறார். நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாங்க ஏழையில மெம்பர்ல ஏறி சொன்னாங்க, தோழர்களே, என் ஆரம்ப காலம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? இதை விட மோசமான நிலையில நான் பசியை உணர்ந்திருக்கிறேன், நானும் இந்த பசியை அனுபவிச்சிருக்கிறேன் அப்படின்னு ஆரம்ப காலத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுபவிச்ச சோதனை எல்லாம் சொல்லிட்டு சொன்னாங்க, தோழர்களே, நீங்க கேட்கிற உணவு என்னிடத்தில் இப்ப இருக்குமானா, அந்த இறைச்சி ரொட்டி எல்லாம் கேட்குறீங்களே, இது இருக்குமானா இதனுடைய பங்கை முதலாவது உங்களுக்கு தான் நான் கொடுப்பேன். நான் கூட சாப்பிட மாட்டேன். அப்படி என்கிட்ட இருந்துச்சுன்னா அதை முதலாவது உங்ககிட்ட தான் நான் வந்து தருவேன். நீங்க நல்லா சாப்பிட்றத என் கண்ணால பார்ப்பேன். ஆனா என்கிட்ட இல்லை. ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும் தோழர்களே, ஒரு காலம் வரும், அந்த காலத்துல உங்கள்கிட்ட பெரும் பெரும் பாத்திரங்கள்ல வகை வகையான உணவு, நீங்க மிஞ்சி மிஞ்சி வைக்கிற அளவுக்கு திகற்ற அளவுக்கு உணவு பதார்த்தங்களுக்கு முன்னாடி நீங்க உட்கார்ந்து வயிறார சாப்பிடுவீங்க. இதை சொன்னவொன்னு என்ன நினைச்சிடும், மாஷா அல்லாஹ் ஹைர், ஓகே, இன்னொரு நாள் நம்ம அப்போ வயிறு நிரம்ப சாப்பிடுவோன்னு ஹதீஸை முடிச்சுட்டு போயிருக்கிறோம்ல. அவர் கேட்கிறார் இன்னொரு கேள்வி, யா ரசூலல்லாஹ், நாங்கோ இப்போ இருக்கிறோம்போ, இப்போ வயிறு பசியில் இருக்கிறோம் தான், ஏழ்மையில் இருக்கிறோம், உடை இப்படித்தான் இருக்குது, ஆனால் நல்லவங்களா இருக்கோம் யா ரசூலல்லாஹ்,
எங்களுக்கு அந்த பதார்த்தம், உணவு பதார்த்தம் அப்படி பிரம்மாண்டமா கிடைக்கிற காலம் வருதுன்னு சொன்னீங்கல்ல, அதுல நாங்க நல்லவங்களா இருப்போமா அப்படின்னு கேட்கிறாரு. உடனே நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் ஒருவருக்கொருவர் சண்டை போட்டுக் கொள்வீர்கள், அடித்துக் கொள்வீர்கள், மிதமின்றி உங்களை ஒருவருக்கொருவர் கொன்று கொள்வீர்கள். சஹாபாக்கள் தான் சொல்றாங்க. நடந்துச்சு இல்ல, என்னென்ன யுத்தங்கள் நடந்துச்சு, ஜமல் யுத்தம், சிஃபீன் யுத்தம் அப்படின்னு நிறைய யுத்தங்கள் நடந்துச்சு. சண்டை போட்டுக்கிட்டாங்கன்ற வரலாறு பின்னாடி இருக்கு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு பிற்காலத்துல ஒரு காட்டன் துணியில தன்னை மூக்க கிளீன் பண்ணிட்டு இருக்கா. பிற்காலத்துல சுசல்லாசனுடைய மரணத்துக்கெல்லாம் பின்னால் காட்டன் துணியால மூக்க கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அப்ப திடீர்னு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு யோசனை, அபூ ஹுரைரா தன்னோட பேசிக் கொள்றார். அபூ ஹுரைரா, நீ இப்ப காட்டனால மூக்க கிளீன் பண்ற அளவுக்கு வளர்ந்துட்டேன்னு. ஒரு காலத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மெம்பருக்கும் அதே மாதிரி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாட வீட்டுக்கும் நடுவுல சுருண்டு சுருண்டு விழுவிய, மயக்கம் போட்டு விழுவிய. இப்போ உனக்கு காட்டன் துணியில மூக்க கிளீன் பண்ற அளவுக்கு உனக்கு வவுசாகி போச்சுன்னா, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு தன கூட பேசிக்கிட்டு இருக்கா. பேசிட்டு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. அந்த படுத்து கிடப்பார்ல, படுத்து கிடம்போது சில பேர் வந்து மிதிப்பாங்களா, மிதிக்கிறது சில பேர் மிதிச்சதோட போயிடுவாங்கன்னு சொல்லி அந்த மாதிரி முடிக்கக்கூடாது. மிதிக்கிறது எதுக்குன்னா, இன்னைக்கு நம்ம இரும்பு சாவியை கொடுத்து இந்த வெட்டு நோயை கிளீன் பண்ற மாதிரி, கிளியர் செய்யற மாதிரி, அன்னைக்கு என்ன இருந்துச்சுன்னா அந்த மூளை சார்ந்த நோய்க்கு பெதடியில மிதிப்பாங்க. அழுத்தமா போட்டு மிதிச்சா அது அந்த புத்தி சுவாதின நோய் கிளீன் ஆகும், கியூர் ஆகும் அப்படின்ற ஒரு மெத்தாலஜி அவங்க கிட்ட இருந்தது. அதன் அடிப்படையில் தான் நிறைய பேர் அவங்களுடைய பெதடியில மிதிப்பாங்க. இப்படி எல்லாம் மிதி வாங்கி கடந்த நீ, உனக்கு காட்டன் துணியில மூக்கு கிளீன் பண்ணவா அப்படின்னு சொல்லி வரலாறு துவங்குறாரு. ஒரு நாள் நான் பள்ளிவாசல்ல மஸ்ஜித் நபவியில அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட பின்னாடிலாம் தொழுது முடிச்சு கொஞ்சம் தாமதமா கழிச்சு, ரொம்ப நேரம் கழிச்சு எனக்கு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சு. அடைக்கி பார்த்த முடியல, ரொம்ப அடைக்கி பார்த்த. எந்த அளவுக்குன்னு சொன்னா, இந்த வயிற்று ஈரல மண்ணுல போட்டு அமைத்து புடிச்சு வச்சுக்கிட்டேன். இந்த வயிறு சும்மா கிடக்கும் போது அந்த டெர்ற சத்தம், உருளை பொருள் சத்தம் எல்லாம் கேட்கும் உள்ளுக்குள்ள. அது உள்ளல்லா சூறா ஓதுறது என்ன எல்லாம் கேட்கும் வயிற்றுக்குள்ள பசி சமயத்துல. சத்தம் கேட்கக்கூடாதுன்னு கொஞ்சம் அழுத்தி பிடிச்சிக்கிட்டான சத்தம் வராதுங்கிறதுக்காக நான் பண்ணோட மண்ணை இந்த வயிற்றை பிடிச்சி அப்படியே அழுத்தி வச்சுக்கிடுவேன். அழுத்தி ரொம்ப நேரம் வச்சு பார்த்தேன், முடியல. கொஞ்ச நேரம் முடிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் முடியல. எந்திரிச்சு வெளியே வந்தேன். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பள்ளிவாசல் ரொம்ப தாமதமா வந்தார். வந்தவரை நான் சொன்னேன், அரபுல இக்ரிஇனி அப்படின்னா எனக்கு ஓதி காண்பீங்கன்னு அர்த்தம். இக்ரினி அப்படின்னா பசிக்குது உணவு தாங்கன்னு அர்த்தம். இவர் என்ன செஞ்சான்னா, ரெண்டுக்கும் நடுவுல ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சி இக்ரினி அப்படின்னார். இக்ரினின்னு இதுக்கு வந்து எப்படின்னா, ஏன்னா லா யஸ்அலூன நாஸ இல்ஹாஃபா, மக்கள்கிட்ட நல்ல கௌரவமா வாழ நினைக்கிறவங்க கையேந்தி கேட்க மாட்டான், வாயை திறந்து கேட்க மாட்டான். ஆனா அந்த பசி இருக்கிற, என்னத்தான் நம்ம தன்மானமாக வாழ்ந்தாலும் இந்த பசி மிதைச்சிட்டு இருந்தா அந்த தன்மானம் வேலை செய்யாது. அது நிதர்சனமான பசி தர்ற முதலாவது கொடுமை அது. அப்ப என்ன செய்யறாருன்னா, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. வந்தோடனே சொல்றாங்க இக்ரினி அப்படின்னாங்க. உடனே அவர் குர்ஆன் எடுத்தார், வசனத்தை ஓதி காமிச்சு தஃப்சீரை செஞ்சுட்டு, போதுமா அபூ ஹுரைரா, சரி போதும் அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னார் அபூ ஹுரைரா. ஹதீஸ்ல சொல்றாரு யார், அபூ ஹுரைரா, இந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வசனத்தை ஓதி காமிச்சாரு, அந்த வசனத்துல விளக்கம் அவரை விட எனக்கு மிச்சமா தெரியும் அப்படிங்கிறார். போயிட்டாரு அவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாரு, இவர்கிட்டையும் இக்ரினி அப்படிங்கிறார். சஹாபி என்ன செஞ்சார், உமர் ரலியல்லாஹு அன்ஹு கையை பிடிச்சார் அபூ ஹுரைரா, பிடிச்சி நேரா வீட்டுக்கு கூட்டு போனார். புரிஞ்சிட்டார் அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு விளங்கிட்டார். கையை பிடிச்சி வீட்டுக்கு கூட்டிட்டு போறார். வீட்டுக்கு போய் உட்காருங்க அபூ ஹுரைரா அப்படின்னு ஒரு உள்ளக்க போய் குர்ஆன் எடுத்து வந்தார். குர்ஆனை எடுத்துட்டு வந்து, இந்த பாருங்க இந்த வசனம், இந்த வசனத்துக்கு என்ன பொருள், விளக்கம், தஃப்சீர். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு உடனே சரி ஓகே அல்ஹம்துலில்லாஹ். அபூ ஹுரைரா போதுமா இந்த வசனத்துக்கு? போதும் அல்ஹம்துலில்லாஹ், சிறப்பா போதும்.
எஞ்சி வெளியே வரும்போது சொல்றாரு, அது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு ரிவாயத்தில் அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த வசனத்தை காமிச்சு தஃப்சீர் செஞ்சாங்களே, அந்த வசனத்துடைய தஃப்சீர் அவரை விட நான் வேகமாக தெரிஞ்சிருந்தேன். சொல்லையில் வீட்டிலேருந்து இறங்கி அப்படியே வந்துக்கிட்டு இருக்க வேளையில் பாதி தூரத்தில் அப்படி சுருண்டு விழுந்துடுறாரு. மறங்கி சுருண்டு விழுந்துடுறாரு. அப்போ கண்ணெல்லாம் இருண்டி அந்த பசியை வந்தவங்களுக்கு தான். நம்மளாம் பசி தான் உணர்ந்தது இல்லையே. நம்ம 3 வேளைக்கு 8 வேளை சாப்பிட்றோம். அவன் 16 வேளைக்கு சாப்பிட்டுட்டு லோடு லாரி மாதிரி நெளிஞ்சிக்கிட்டு கிடக்குறோம் எல்லாம் அங்கங்க. அந்த மாதிரி இல்லாமல் என்ன சொல்கிறேன்னா, ஆனால் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு பசியில் அந்த கண்ணெல்லாம் அப்படி பிளர்ராகி தெரியும், அப்படி கண்ணெல்லாம் இருண்டு போய் தெரியுது. அப்போ ஒரு ஒளிமயமான முகம் வந்து எழுப்புது. அபூ ஹுரைரா என்னாச்சு அப்படின்னு தட்டி எழுப்புறாரு. யார? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. எந்திரிச்சு பார்த்தா கண்ணை நல்லா தடவி திறந்து பார்த்தா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு வார்த்தை கேட்கல. அபூ ஹுரைரா என்னாச்சு ஏதாச்சு, இங்கே வந்து கிடக்குறீங்களே, உங்களோட சூழ்நிலை என்ன அப்படின்னு நீங்கள் பயோடேட்டா எடுக்க. நம்ம கஷ்டத்தில் வந்துடுமா அப்போ தான் கேட்கும்போது பயோடேட்டா எடுப்போம். என்னங்க, எங்கேருந்து வர்றீங்க, எங்கே போக போகிறீங்க, எப்போ ஏது, நம்ம சுருண்டு போயிடுவான். அவன் ஆம்புலன்ஸாக தான் போகணும். அந்த நிலைமைக்கு தான் வந்திருப்பான். ஆனால் அவன்கிட்ட உட்காந்து 25,000 கேள்வி. 10 ரூபா தாங்கன்னு கேட்டதுக்கு இந்த 10 ரூபாக்காயா இவ்வளவு கேள்வி கேட்ட இந்த வெயில நிற்க வச்சு அப்படின்னு கேட்குற அளவுக்கு சில பேர் தான தர்மம் இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றுமே பேசலை. ஏன்னா அவர் பொருளை பார்த்தோ பணத்தை பார்த்தோ என்ன வம்சாவளியை பார்த்தோ பழகிறவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டாரு. அபூ ஹுரைரா கும், வாங்க பின்னாடி, என் பின்னாடியே நீங்கள் வரணும். பின்னாடியே போறாரு. தெரிஞ்சு போச்சு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதோ வச்சிருக்கிறாங்க, நமக்கு சிறப்பாக கிடைக்க போது வைத்த நெப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி பல கனவுகளோட வர்றாரு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் போனாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்று நம்மளை மாதிரி வகை வகையாக ஒரு வேளைக்கு 3 அடுக்கு சாப்பாடெல்லாம் சாப்பிட்றது கிடையாது. அவள் வீட்லேயே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு வெளியே தேடினாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் தேட வேண்டியிருக்கும். அப்படியான ஒரு பண்ட பதார்த்தக்கூடிய நிலையில தான் நம்மளை மாதிரி ஃப்ரிட்ஜ் இல்லையே 3 நாளுக்குள்ள சாப்பாடு அடிக்க வைக்க. அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் ஒன்றுமே இல்லை. கொஞ்சம் தள்ளி பார்த்தா அங்கே ஒரு கப்பில் ஒரு சின்ன ஒரு செம்பு மாதிரியான ஒரு குவளையில் பால் இருக்குது. அந்த பால் தான் இருக்குது வீட்டில். அந்த பாலை எடுத்துட்டு வெளியே வந்தோடனே ரசூலுல்லாஹ் காணோ அப்படின்னு கேட்குறாரு அபூ ஹுரைரா. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூ ஹுரைரா என்ன அபூ ஹுரைரா, நீங்கள் பசியில் இருந்தீங்க சரி, உங்களை மாதிரி 70க்கும் மேற்பட்ட அந்த திண்ணை தோழர்கள் அங்கே பசியில் கிடப்பாங்கல்ல, நீங்களும் பசியில் கிடக்குறீங்க, அதே மாதிரி அவங்களும் பசியில் கிடப்பாங்கல்ல, சின்ன உதவி அவங்களையும் கூட்டிட்டு வாங்கல அப்படிங்கிறார். யாரு? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவருக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா இருக்கிறது அரை கப்போ முழு கப்போ பால். இந்த பாலை எனக்கே ஒரு இழுப்புக்கு பத்துமான்னு தெரியல. இதில் 70 பேர் அவங்க ஏற்கனவே நம்மளே இந்த பசி, அவங்கெல்லாம் காட்டு பசியில் இருப்பாங்க. என்ன ஆகுறது ஏது ஆகுறது நஃப்ஸு. ஆனால் அத்தியுல்லாஹ வாத்தியுர் ரசூல், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படணும், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டுப்படணும். கட்டுப்பட்டு போறார், மனசு அடிச்சுக்கிட்டே இருக்கு. போறாரு இத்தாஅத்துர் ரசூல். போய் சஹாபாக்கள்லாம் அடிச்சுட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே அந்த சஹாபாக்கள் துப்பு எரிஞ்சு ஓட வர ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் வந்துட்டான். வந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாசல்ல அப்படியே அந்த வீட்டு வாசல்ல எல்லாம் வரிசையா அப்படியே சூழ்ந்து உட்காந்துக்கிட்டாங்க. உட்கார்ந்த உடனே அபூ ஹுரைரா இங்க வாங்க, இந்தாங்க செம்பு, இதில் பால் இருக்கு, இவை எல்லா சஹாபாக்களுக்கும் கொடுங்கன்னா. உடனே அந்த செம்பு எடுத்து நல்லா புரியுங்க. இஃப்தார் சமயத்தில் நோம்பாளிக்கு பண்ட பலகாரங்களை வழங்குவார்ல, அவருடைய சூழ்நிலை எப்படி இருக்கும்னா, இந்த பாரு சால்னா கேட்குறான், கூட 2 இடியப்பம் கேட்குறான், ஒரு புரோட்டா எக்ஸ்ட்ரா கேட்குறான், தால்சா ஒன்று கூட வேற கேட்குறான், 2 வடையில் இப்போ 3ஆவது வடை கேட்டுக்கிட்டு இருக்கிறான். ஈத்த பழத்தில் 3. இப்போ நம்ம ஒன்றுமே இல்லாமல் இருக்குது, அங்கே முடிஞ்சிடும் போல இருக்குது, கஞ்சி முடிஞ்சிடும் போல இருக்குது. இங்கே எந்த ஈமான வச்சு சொல்கிறோம், உங்களை யாரையும் நான் சொல்லலை. இந்த பதஷ்டம் நமக்கு இருக்கும்ல, இப்போவே இவ்வளவு வகை வகையாக வீட்லேயும் உணவு இருக்குது, கண்ணு முன்னாடி அவ்வளோ வகை உணவு இருக்குது. அப்படி இருந்துமே நஃப்ஸ் அடிக்குது. நமக்கு இருக்கிறது ஒரு அரை டம்ளர் பால். இந்த பாலை பசியோட சுருண்டு கிடந்த அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கையில கொடுத்து, அஸ்ஹாபு சுஃபால் அந்த வரிசையா உட்கார்ந்துருக்காங்கல்ல, ஒவ்வொரு ஆள்கிட்டையும் போய் கொடுங்கோன்னு. எப்படி இருக்கும் நஃப்ஸு? அவர் எடுப்பார், வாயில குடிப்பார், இவர் பார்த்துக்கிட்டு இருப்பார். அடுத்த ஆள் எடுத்து பாப்பா, ரைட் பால் இருக்கத்தான் செய்யுது, ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த ஒரு ஆள் கொடுப்பார், அவர் தொண்டை குளியில நல்லா குளிர்ற அளவுக்கு குடிப்பார். அடுத்த ஆள் கொடுக்க கொடுக்க சஹீஹ் புகாரி முஸ்லிம் வரக்கூடிய செய்தி.
கொடுக்க 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 எல்லோரும் குடிக்கிறான், எல்லோரும் குடிக்கிறான். குடிச்சிட்டு கடைசியான நபரும் குடிக்கிறார். குடிச்சு எட்டி பார்க்கிறார், அல்ஹம்துலில்லாஹ் பால் இருக்குது. உடனே அந்த பாலை கொண்டு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி, யா ரசூலல்லாஹ் இப்போ நானும் நீங்களும் மட்டும்தான் அப்படிங்கிறாரு. இப்போ நானும் நீங்களும் மட்டும்தான். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு புன்முறுவல் பூத்தா சிரிச்சாங்க அபூ ஹுரைரா. ஏன்னா நப்ஸ் அடிக்கிறது தெரியுமில்ல, எப்படி இருக்கும் அந்த அபூ ஹுரைராக்கு, அவ்வளோ அடிச்சிருக்கும். அப்போ பார்த்துட்டு உடனே அபூ ஹுரைரா பார்த்து சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்ச மாதிரிக்கு, அபூ ஹுரைரா இஷ்ரிபுல் லபன், பாலை குடிங்க. கண்மணி நாயகத்துக்கு அன்னைக்கு அதுதான் உணவாக கூட இருந்திருக்கலாம். அந்த ஒரு டம்ளர் பால் தான் அன்னைக்கு அவங்களுடைய உணவாக கூட இருந்திருக்கலாம். எல்லாத்துக்கும் பங்கு வச்சு அழகு பார்த்துட்டு இருக்கிறார் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது தனக்கு தேவையானதை குடிச்சிட்டு உடனே எடுத்துடுறாரு, எங்கே முடிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லி எடுக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொன்னாங்க, அபூ ஹுரைரா இஷ்ரிப், பாலை குடிங்க. குடிக்கிறார், எடுக்கிறார், குடி, எடுக்கிறார், குடிங்க நல்லா. குடிச்சிட்டு சொன்னார், யா ரசூலல்லாஹ் இனி குடிக்கிறதுக்கு எந்த வயிற்றுல இடமில்லை யா ரசூலல்லாஹ், இனி நீங்க தான். அப்படியா, சைத்தான் அப்படின்னு சொல்லி அதை வாங்கி அல்ஹம்துலில்லாஹ் பிஸ்மில்லாஹ் என்று மொழிந்தவாறு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த பாலை அருந்தினார்கள் என்று சஹீஹான செய்தி. இப்படி வாழ்ந்தவர் யாரு? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு நாள் அரபுகளுக்கு மத்தியில் ஒரு வளமை இருந்துச்சு. என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேலே வெளியே வரமாட்டான். ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்துட்டுன்னா வெளியே வர மாட்டாங்க. அப்படியான வேளையில் திண்ணை தோழர்கள் எல்லாம் வெளியே வந்து நிற்கிறாங்க, பசி, வயிற்று பசி. அப்போ அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் வெளியே வந்து இருக்கிறாங்க. வெளியே வந்தோடனே சஹாபிட்ட அந்த அஸ்ஹாபு ஸுஃபாட்ட கேட்குறாங்க, ஏனப்பா இவ்வளவு தூரம் வெளியே வந்தீங்க, என்ன காரணம்? எல்லாரும் இந்த சமயம் வெளியே வர மாட்டீங்க, நீங்கள் எப்போ வந்தீங்க, ஏன் வந்தீங்க? உடனே திணை தோழர்கள் சொன்னாங்க, எங்களால் வயிறு பசி தாங்க முடியல, ரொம்ப பசிக்குது, ஏதாவது அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போய் அல்ஹம்துலில்லாஹ் கேட்டு வாங்கிட்டு வரலாமான்னு நினைக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறேன். உடனே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, எனக்கும் அதே வயிற்று பசி தான், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் வார்த்தை கேட்டுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு திண்ணை தோழர்கள்லாம் சேர்ந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு போகிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு போனா கதவை தட்டினவுடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே வந்தாங்க. வெளியே வந்தோடனே, என்னப்பா இந்த சமயம் வெளியே வந்திருக்கீங்களே என்ன அப்படின்னு கேட்குறாங்க. யா ரசூலுல்லாஹ் சரியான வயிறு பசி, எங்களால் பொறுத்து கொள்ள இயலையில, ஏதாவது இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு போய் அங்கங்க தேடி பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே ஈத்தப்பழம் இருக்குது. அந்த ஈத்த பழத்தெல்லாம் எடுத்து ஒரு தட்டில் நிரப்பி அந்த தட்டோடு கொண்டு வந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சஹாபாக்கள்கிட்ட நீட்டான். தோழர்களே, உங்களை எல்லாருக்கும் இதுல இருந்து ரெண்டு பழத்தை எடுத்துக்கிடுங்க, ரெண்டு பழம், என்ன சரியா ரெண்டு பழம் எடுத்துக்கிடுங்க. அதை சாப்பிட்டுட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளக்க போய் 10 பழம் சாப்பிட்றது இல்லை, அவனும் அதே 2 தான், எல்லாத்துக்கும் ரெண்டு சாப்பிட்டுட்டு தண்ணியை குடிச்சிட்டு அல்லாஹ்னு எழுதுறோம். ஏன்னா எல்லா சஹாபாக்களும் ரெண்டு பேரிச்ச பழத்தை எடுத்து சாப்பிட்டு இருக்கிறாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மட்டும் ஒரு பழத்தை அப்படியே சாப்பிட்டுட்டு இன்னொரு பழத்தை அப்படியே நைஸாக சுருட்டி அப்படியே சொருகிறார் பின்னாடி. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க, யா அபூ ஹுரைரா என்ன வேலை? யா ரசூலுல்லாஹ் எங்கள் உம்மாவுக்கு பசிக்கு, யா ரசூலுல்லாஹ் என் உம்மாவுக்கு பசிக்கிறார் சார், எங்கள் உம்மாவுக்கும் ஒன்றும் இல்லை, எங்கள் உம்மாவுக்கு எடுத்துகிட்டு போனேன் யாரை சொல்லலாம் அப்படின்னோடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பசி அவங்களுடைய வசி. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபூ ஹுரைரா நான் பார்ப்பேன் உங்களை, இந்த பழத்தை நீங்கள் இப்போ உடனே சாப்பிடணும், உங்கள் உம்மாவுக்கு நான் தனியாக 2 பேரிச்சம்பழம் தரேன், நீங்கள் அது உம்மாவுக்குன்னு எடுத்து வைக்க வேண்டாம், நீங்களும் பசியில் தானே வந்திருக்கீங்க, உங்கள் உம்மாவுக்கு நான் ஒரு பங்கு தரேன், நீங்கள் இதை சாப்பிடணும் சொல்லி அந்த பங்கை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டு கண்ணார பார்த்த பின்னாடி 2 பழத்தை எடுத்து கொடுத்து உங்கள் உம்மாவுக்கு கொடுக்க போங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புகிறார். இதுவரையிலும் பெரும் நீண்ட காலமாக தாயார் இன்ன வரைக்கும் இஸ்லாத்துக்கு வரையில. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுடைய தாயார் இஸ்லாத்துக்கே வரையில. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சரியான மன வருத்தம், இந்த உம்மா இஸ்லாத்துக்கு வரையிலேன்னு சொல்லி. அப்போ உடனே
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றியும் இஸ்லாத்தை பற்றியும் தாயாட்ட அடிக்கடி நினைவூட்டுவது உண்டு. அதன் அடிப்படையில் ஒரு நாள் நினைவூட்டும் போது ஒரு மோசமான ஒரு வார்த்தையை சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திட்டிடுறாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அழுதுகிட்டே வர்றாங்க, ஓடோடி வர்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா ரசூலல்லாஹ், இந்த உம்மா உங்களை ரொம்ப மோசமான வார்த்தையில பேசிட்டாங்க யா ரசூலல்லாஹ், என்னால் தாங்க இயலையில, இந்த தூதரை திட்டுனாங்கன்னு எங்களால் தாங்க இயலையில. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்கள் உமாவை முதலாவது நீங்கள் மன்னிச்சிடணும், ரெண்டாவது இந்த தாயிட ஹிதாயத்துக்காக துவா செய்யணும்னு சொல்லி அழுதுகிட்டே சொல்றாரு. உடனே கையேந்தி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை செஞ்சான். பிரார்த்தனை செஞ்சு முடிச்ச பின்னாடி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு உம்மாவை பார்க்க வீட்டுக்கு போறான். போனால் வீட்டு வாசலில் நிற்க வேண்டிய சூழல், வீடு உள்ளக்க பூட்டியிருக்கு, உள்ளக்க தண்ணி சத்தம் கேட்குது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு வெளியே நிற்கிறாங்க, உம்மான்னு கூப்பிடுறாங்க. அப்போ தாய் உள்ளக்கே சத்தம் போடுறாங்க, மகனே கொஞ்சம் காத்துரு, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறேன். கொஞ்ச நேரம் கழிச்சு தாய் வர்றாங்க. ஜீனத்தா, எப்பவும் இருக்கிற மாதிரி இல்லை, நல்லா குளிச்சு சுத்தபத்தமா ஹிஜாபியத்தோடு இருக்கிறாங்க. மகனே, எனக்கு ஒரு ஆசை, உங்களோட தூதரை சந்திச்சு நான் இஸ்லாம் தேக்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்ன உடனே வெடிச்சு அழுகிறார் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. அழுதுகிட்டே தன்னை உமாவை கூட்டிட்டு போய் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்து, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை மொழியை பார்த்த உடனே அழுகுறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அபூ ஹுரைரா, உங்களோட உம்மா இஸ்லாத்தை ஏற்கலேன்னு அழுதீங்க, சரி, இப்போ உங்கள் உம்மா ஏற்றுட்டாங்கல்ல, இப்போ ஏன் அழுகுறீங்க அப்படின்னு கேட்ட உடனே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னா, யா ரசூலல்லாஹ், இது மகிழ்ச்சி, ஆனந்த கண்ணீர் யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரே ஒரு இன்னொரு உதவி செய்ய முடியுமா? ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவோட வலிமையை நேரடியாக கண்டுட்டார். உடனே இன்னொரு ரெக்வெஸ்ட் வைக்கிறார், யா ரசூலல்லாஹ், எனக்காகவும் எனது தாயாருக்காகவும் ஒரு துவாவை செய்யணும். எப்படின்னு சொன்னா, மறுமை நாள் வரையிலும் வரக்கூடிய முஸ்லீம்கள் எங்களோட பெயரை கேட்டா எங்களுக்காக துவா செய்யணும், எங்களோட பேர் உச்சரிக்கப்பட்டவன அவங்க மகிழ்ச்சி அடையணும், எங்களை எல்லோருக்கும் தெரியணும் யா ரசூலல்லாஹ், இப்படி எங்களுக்காக துவா செய்யலுமா அப்படின்னு கேட்கிறார். உடனே நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையேந்தி அந்த பிரார்த்தனையை கேட்டார். அன்பானவர்களை, அப்பொழுதுதான் இஸ்லாத்தை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுடைய தாயார் இஸ்லாத்தை ஏற்கிறார். அதே மாதிரி இஸ்லாத்தை ஏற்ற பின்னாடி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு பிற்காலத்தில் இவ்வளவு ஏழ்மையாக வாழ்ந்தார்ல, பிற்காலத்தை காட்டணும் சொன்னோம்ல, இதே மாதிரி நிறைய சம்பவங்கள் நடக்குது. ஆனால் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு பொறுத்தவரை எந்த ஃபித்னாலையும் கலந்து கொள்ளவே இல்லை. இந்த ஜமல் யுத்தம், சிஃபியூன் யுத்தத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கலந்து கொள்ளல. பல சஹாபாக்கள் இருந்தாலும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அது போன்ற யுத்தங்களில் கலந்து கொள்ளல. அந்த யுத்தத்தினுடைய விவரத்துக்கு அடிகுறிப்பிட்டு சொல்கிறோம், அவங்கெல்லாம் ரலியல்லாஹு அன்ஹும் வரதுவாங்க. அதில் நம்ம கேள்வி கேட்டு இவங்க நியாயம் அவங்க நியாயம், இவங்கத்தான் உண்மையானவங்க இவங்க பொய்யானவங்க, இவங்களுக்கு இது தேவையில்லாதது இவங்க இதுக்கு தேவையானது, இப்படி தீர்ப்பு கொடுக்கறதுக்கு நம்மட ஈமான் இல்லை. அவங்க மலக்கும் இல்லை, நம்ம அளவுக்கு உண்டான ஈமான் தரத்தில் உள்ளவங்க இல்லை. அவங்க உஸ்தா நடுநிலையானவங்க. அந்த நிலையில வச்சு அவங்க உண்டான கண்ணியத்தை நம்ம பார்க்கணும். ஆனால் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு எந்த ஃபித்னாலையும் கலந்து கொள்ளல. பெரும் கொண்ட ஆட்சியாளர்களுக்கு பின்னால மர்வான் என்ற ஆட்சியாளர், அபூ சுஃபியானுடைய மகன் மர்வான், அவருடைய ஆட்சி காலத்துல தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத் ஆறாங்க. அதுக்கு முன்னால எந்த அளவுக்கு மாறப்பட்டதுன்னா, அவங்க முன்னாடி ஆட்டு இறைச்சிகள் எல்லாம் பொரிச்சு கொண்டு வந்து வைக்கப்படுது சாப்பிட்றதுக்காக. வச்ச உடனே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அதை பார்த்து தேம்பி தேம்பி அழுதாங்க. தேம்பி தேம்பி அழுதுட்டு சொன்னாங்க, எங்களோட தூதருக்கு அவங்க வாழ்க்கையில் நான் கண்டிருக்கிற ஒரு நாள் கூட அவங்க வயிறு நிரப்பமாக இது மாதிரியான பொருட்களை சாப்பிட்டு நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு அழுதுட்டு இந்த சாப்பாடை மறுதளிச்சுட்டாங்க. சாப்பிடையில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரதானமான உணவு தொழி கோதுமை. அதை மட்டுமே ஒன்று வாழ்ந்து ஏதோ ஒரு தருணத்தில் ஏதோ ஒரு சமயத்தில் ஓரளவு உணவை சாப்பிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் பிரதானமான பகுதிகளை சஹாபாக்கள் கண்டது எப்படின்னா தொழி கோதுமை தான். அவங்க வீட்டில் மாவை பிசைஞ்சு குபுசு செஞ்சு ஏதாவது சால்னா இருந்தால் தொட்டு சாப்பிட்றோம். அப்படித்தான் அவங்களுடைய சால்னாலாம். இன்னைக்கு நம்ம 8 வகை சால்னா, நம்மட 8 வகை சால்னா இல்லைங்க. உரப்புக்கு தொட்டுக்க மசாலா தண்ணி மாதிரி
இப்படியாக வாழ்ந்தவர்கள் பிற்காலத்தில் மரணம் அடைகிற ஒரு நேரம் வருது. ஹிஜ்ரி 59 மர்வான் பின் அபி சுஃபையான் அவருடைய ஆட்சி காலத்தில் உமர் ரலியல்லாஹு அவர்கள் முன்காடி உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் ஒரு நிகழ்வு நடக்குது. உமர் ரலியல்லாஹு அழைச்சி சொல்கிறான் அபூ ஹுரைராவை, அபூ ஹுரைரா ஒரு சின்ன ஒரு பொறுப்பு இருக்குது, நீங்கள் கொஞ்சம் அதில் பதவி ஏற்றுக் கொடுக்கணும் என்ன அப்படி சொல்கிறான். உடனே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, எனக்கு பொறுப்பு மேலே ஆசை இல்லை, எந்த பொறுப்புலையும் நான் பங்குற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்கிறான். உடனே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு பார்த்து சொல்கிறாங்க, அபூ ஹுரைரா என்ன இவ்வளவு பொறுப்பை வெறுக்கிறீங்க, நான் சொல்றேன் நீங்க பொறுப்புக்கு வாங்கன்னு சொல்லி பொறுப்பை இவ்வளவு வெறுக்கிறீங்களா என்ன? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க பொறுப்பை கேட்டு வாங்க இல்லையா என்ன? அதே மாதிரி நிறைய தோழர்கள் பொறுப்பை கேட்டு வாங்கியிருக்காங்களே, நீங்க ஏன் இப்படி பொறுப்பு மேல ரொம்ப கோபப்படுறீங்க, இதை கண்டா ஏன் வெறுக்கிறீங்க, வெறுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு. உடனே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொன்னாங்க, உமர் ரலியல்லாஹு அவர்களே, யூசுப் ஒரு நபி, யூசுஃபுடைய தந்தை ஒரு நபி, அவரோட வாப்பா ஒரு நபி, எனவே நபிமானுடைய பரம்பரையோடு இந்த அபூ ஹுரைராவை ஒப்பிடாதீங்க, நான் ஒரு சாதாரண தாயிட மகன், அவ்வளவுதான், அவங்களோட ஈமான் அளவுக்கு இந்த ஈமான் இருக்காது, எனக்கு இந்த பொறுப்பு சரி வராதுன்ட்டாங்க. பிற்காலத்தில் ஒரு மரண தருவாய் ஏற்படுது. மரண தருவாய் நேரத்தில் சில பாட்டுகளை பாடுறான். அபூ ஹுரைரா, நீ மக்கமா நகரத்திலிருந்து, அதாவது யமன் பிரதேசத்திலிருந்து நீ மதீனா நகரத்துக்கு வரும்போது நீ ஒரு மிஸ்கீனாக வந்தார். உன்ட ஹிஜ்ரத்தில் நீ ரொம்ப மெலிஞ்சவனா வந்து சேர்ந்தார். நீ முன்னாடி ஒரு கஸ்வான் என்று சொல்லப்படுகிற குலத்தினர்களுடைய பெண்களுக்கு அடிமையாகவும் அவர்களுக்கு கூலி வேலை பார்க்கக்கூடியவனாகவும் இருந்தார். உண்ட கூலி என்னன்னா, வயிற்ற நெப்புனா போதும்னு வாழ்ந்த, வேலை செஞ்சா ஒரு வேலை உணவு கிடைக்கும், அந்த வேலையை அந்த உணவை வயிற்றுல போட்டுக்கிட்டா வயிறு பசிக்காம இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வேலை பார்த்தா. அவங்களுக்கு பின்னாடி ஓடி ஓடி திரிஞ்சா, அவங்க நின்றானா விறகு கட்டை எடுத்து கொடுப்பா, அவங்களுடைய எரிக்கட்டைகளுக்காக சமைக்கிறதுக்காக அந்த மாதிரியான விஷயத்து எரிக்கட்டை எடுத்து கொடுப்ப. இப்படித்தான் நீ இருந்த. ஆனா இப்ப நீ உன்னை அல்லாஹ் உயர்ந்த நிலையில் இமாமாகவும், மக்களுக்கு இமாமா, கிட்டத்தட்ட 800க்கும் மேற்பட்ட மாணவர்கள், சஹாபாக்கள் உட்பட 800க்கும் மேற்பட்ட மாணவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல பாடம் படித்தவங்க. 800 மாணவர்கள், சஹாபாக்கள் முதற்கொண்டு. ஹதீஸ் நிறையா இருந்துச்சுல்ல. இதை சொல்லி என்னை இறைவன் என்னை அல்ஹம்துலில்லாஹ் என்னை இமாமாகவும் உயர்ந்த நிலையிலும் என்னை ஆக்கியிருக்கானே, அந்த ரப்புக்கே எல்லா புகழும் அப்படின்னு மொழிஞ்சிக்கிட்டு இருக்கும்போது மர்வான் அன்றைய ஆட்சியாளர் வர்றாரு வீட்டுக்குள்ள. வந்த உடனே மர்வான் பார்த்து சொல்றாரு, அபூ ஹுரைரா உடல்நிலை ரொம்ப மோசமா இருக்க, அல்லாஹ் உங்களுக்கு ஷிஃபா தருவான்னா அப்படின்னு சொல்றாரு. உடனே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு உடனே கையேந்தி சொன்னாங்க, யா அல்லாஹ், இந்த மர்வான் செய்கிற துஆவை ஏற்றுக்கொள்ளாத. எப்படி துஆவை பாருங்க. மர்வான் என்ன துஆ கேட்டாரு? இவர் இப்படியே செத்து போனா கேட்டாரு, ஷிஃபாவான்னு சொன்னார். உடனே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர் கேட்டு மறுகணம் கையை வைத்து கேட்டாரு, யா அல்லாஹ், இந்த மர்வான் கேட்ட துவாவை கபூல் செஞ்சிடாத. ஏன்னு சொன்னா, நான் உன்னை பார்ப்பதற்கு தயாராகி விட்டேன், நான் உன்னை வந்து பார்க்கணும். நாளைக்கு இன்னைக்கு நான் மரணம் அடைஞ்சிட்டேன்னா உன்னை நான் வந்து சந்திச்சிடும், அந்த மறுமையை நான் பார்த்துடணும், கபரை பார்த்துடணும். யா இறைவா, என்னை ஷிஃபா அடைய வச்சிடாத, தெளிய வச்சிடாத, இப்படியே மரணிக்க செஞ்சிரு அப்படின்னு துவா கேட்டார். மர்வான் இந்த துவாவை கேட்டுட்டு அபூ ஹுரைரா துவா கேட்கிறாங்க. மர்வான் இறங்கி அவர் அபூ ஹுரைரா வீட்டு வாசல் படியை தாண்டி கொஞ்சம் தூரம் போகையில் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் மரணித்தார்கள். அன்பானவர்களே, நம்மட வாழ்க்கையில் இந்த உயர்வு தாழ்வு இந்த நிலையை ஏற்படுத்துறவர் ரப்புல் ஆலமீன். நீங்க என்னத்தான் முயற்சியை பண்ணி நீங்க அதுக்குன்னு ஒரு முஸ்லீமை எடுத்து பண்ணாலும், உங்களுக்கு அல்லாஹ் அந்த உயர்வை கொடுத்தாலும் அது அல்லாஹ் மூலமாக தான்.
அந்த உயர்வு எப்போ வேணாலும் இறங்கலாம். நீங்க தாழ்ந்து இருக்கிறீங்கன்னா உங்களோட தாழ்வு எப்போ வேணாலும் உயரலாம். எனவே இந்த நிலையை அல்லாஹ்வோடு சார்ந்து இருந்தா அந்த உயர்விலும் தாழ்விலும் அல்லாஹ் கண்ணியத்தை ஏற்படுத்துவான். இன்னைக்கு எத்தனையோ பேர் உயர்ந்த நிலையில இருக்கிறார், கண்ணியம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியுது. ஆனா ரப்பு ஒரு ஆளை உண்மையா உயர்த்த நினைச்சானா அவன் உயர்வுல கண்ணியத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவான். எனவே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இந்த சஹாபி மிகப்பெரிய ஒரு துன்பத்துக்கு ஆளாக்கப்பட்டாலும் பிற்காலத்தில் அல்லாஹ்வால் உயர்த்தப்பட்டு கண்ணியம் வாய்ந்தவராக மரணமடைய அல்லாஹ் வைத்திருக்கிறார். எனவே இந்த உத்தம தூதரின் தோழரின் ஒரு வாழ்வு முடிவு பெறுகிறது. وَمَن يُطِعِ اللَّهَ وَالرَّسُولَ فَأُولَٰئِكَ مَعَ الَّذِينَ أَنْعَمَ اللَّهُ عَلَيْهِمْ مِنَ النَّبِيِّينَ وَالصِّدِّيقِينَ وَالشُّهَدَاءِ وَالصَّالِحِينَ وَحَسُنَ أُولَٰئِكَ رَفِيقًا. நல்ல தோழமைகளோடு இவர்களை போன்ற உயர்ந்தவர்களோடு மறுமையில நாம உரையாட இன்ஷா அல்லாஹ். அதுல கூடுதலா அந்த தூதரை நம்ம பார்க்கணும். அப்படியான வாய்ப்பை அல்லாஹ் எனக்கும் என் குடும்பத்திற்கும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வரை நசீபாக்குவானா. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.